அந்த மையை வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து ஒரு சிலர் வந்து பலவிதமாக இது பயன்படுத்தலாம். இப்போ ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் நேரம் வந்து அந்த கவனமே எந்த கவனமும் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் நின்றுடுவாங்க. அந்த மாதிரியும் ஆகிடும். ஒரு சிலர் வந்து வேறு மென்டாலிட்டி எல்லாமே மறந்து இப்போ எல்லாருமே தூக்கத்தில் வந்து இறக்குற மாதிரி தானே நம்ம எல்லாருமே எதே மறந்து தான் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி வந்து சக்தி வாய்ந்த வசிய மை செய்யறதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது சார்? எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது. நீர் உளுத்து இதையும் சேர்க்கணும். இது அவரி வேறுவாங்க. இது ஒன்று. இதில் இருக்கிறது இந்த குளாஞ்சின்னுவாங்க. குளஞ்சி அந்த மாதிரி ஒரு பொருள். இது நத்தக்கல்லின்னுவாங்க. நத்தத்தை இந்த நத்தைகளை இது பண்ணுறது அந்த இது உரு போடுறது. இன்னும் பல பொருட்களை சேர்க்கணும். பல பொருட்களை சேர்த்து மந்திரங்களை சொல்லி ஒயிட்டாக இருக்கிறோம். நம்ம அந்த இடத்துல அந்த மை வைக்கிறீங்கன்னா கருப்பாக்கிற மை அவனுக்கே தெரிஞ்சிடும். அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வச்சோம்னா மனித தோல் கலர்லேயே இருக்கும். அதனால் இது யாரும் கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது. உடனே ஈர்ப்பு சக்தியாக நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அதை நான் சொல்லுவேன், எடுத்துன்னு போய் தண்ணியில் போட்டுற சொல்லிவிடுவேன். அதை வச்சுருக்கக்கூடாது. அது வந்து எப்போவுமே சரி வசியம் வந்து அது தேவையில்லாத வேலைக்கெல்லாம் அப்புறம் மனசு தோணும். இதை செய்தமே நம்ம இன்னொன்று செய்யலாம், இதை செய்தமே அதை செய்யலாம் அப்படின்லாம் யோசிக்க சொல்லணும். அதனால் நான் ஒருத்தவங்க எல்லாருமே தெரிஞ்சே கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து தெரியாத எடுத்துகிட்டு போய் இதை யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க எல்லாருமே. யாருக்குமே சரி இது என்னென்னு கேட்டாக்கா தெரிஞ்சாக்கா அவன் தெரிஞ்ச பிறகு அவன் வசியமாக இருக்குமா, அவன் மைண்டு மாறுமா, குழம்பிடும். அது வேறு மாதிரி போயிடும். நம்ம தெரிஞ்சே ஒருத்தவங்களுக்கு செய்கிறோம்னா அவன் நமக்கு என்னமோ வச்சுட்டாங்க நம்ம மேலே பாசமாக வருவான். இருந்தாலும் அது ஒரு குழப்பத்துக்கே ஆளாயிடுவான். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஜின்னை வைத்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக செஞ்சியிலிருந்து ஜின் பார்த்திபன் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த வசிய மை அப்படின்னு நிறைய மாந்திரிகர்கள் பேசுறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வசிய மை அப்படிங்கிறது முதல்ல என்ன சார்? மதிமழக்கின்னுவாங்க, புரியுதுங்களா? மதியம்னா அந்த புத்தியை மழக்கிறது. நமக்கு தேவைப்படுறவங்க அவங்க வந்து வசியம்னா அடுத்தவங்களை மட்டும் கிடையாது. இது உருவாக்கப்பட்டதே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் இது உருவாக்கப்பட்டது. அது வந்து கடைசியில் வந்து எல்லா தேவைக்கும் இன்றைக்கி வந்து ஆண் பெண் வசியத்துக்கு இவங்களுக்கு நிறைய பயன்படுத்த காலப்போக்கில் மாறி போயாச்சு. இது எப்படின்னா, தன் மனைவி தான் புருஷன் பேச்சு கேட்கலன்னு ஒரு கணவர் புருஷனுக்காக இல்லையேன்னுட்டு தான் இந்த ராஜாக்கள் காலத்திலே மதிமழைக்கு ஏற்படுத்த அதை கண்டுபிடிச்சது. அது ஒரு ராஜதந்திரத்துக்காக அதை பயன்படுத்தினது, புரியுதுங்களா? ராஜதந்திரத்துக்காக இப்போ யாராவது வராங்க, நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யணும், அது வேணுன்றதுக்காக தான் அதை பயன்படுத்தினது. இன்னைக்கு காலகட்டத்துக்கு இது தேவையான அளவுக்கு அடுத்தவங்க மனைவி வசியப்படுத்துறதுக்கு, அடுத்த கணவரை வசியப்படுத்துறதுக்கு பல விஷயங்களுக்கு இன்னைக்கு முறைகேடாக அது தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் வசிய மையன்றது. ஓகே, இந்த வசிய மை அப்படிங்கிறது என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்ந்து செய்வாங்க? எப்படி இதுக்கு இவ்வளோ சக்தி கிடைக்குது சார்? அதுக்கு உண்டான பொருள்கள் வந்துமா ஒரு மருந்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 14 விதமான ஒரு மூலிகைகளை வச்சு நாங்கள் செய்வோம். அது வந்து அதே சமயம் வந்து அவங்களுக்கு வந்து செய்கிறவங்களுக்கு வந்து வேறு எந்த எஃபெக்டும் வந்துடக்கூடாது, சைடு எஃபெக்டும் அந்த ஒரு இதுக்காகவும் உண்டு. அதில் உரு போடும் போதே அந்த மந்திரங்கள் சொல்லும் போதே கரெக்டாக வேறு எல்லாத்துக்கும் விட ரொம்ப கவனிப்பாக உரு போடணும். நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னா, இப்போது இவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் ஒரே ஒரு துளி தான் அது கிடைக்கும். அதை உருக்கி கடைசியாக நம்ம அந்த மையை எடுக்கும்போது எவ்வளோ தூரம் எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் ஒரு 10 கிலோ பொருள் போட்டாலும் ஒரு 100 கிராம் தான் அது தேறி வரும். அந்த மாதிரி அதை உரு போட்டு அதை கொளுத்திக்கிட்டே இருக்கணும். அதை நெருப்பில் காட்டி கொளுத்திக்கிட்டே தான் அதை உரு போட்டு எடுப்போம் நாங்கள். அந்த பூஜைகள் முடிகிற வரைக்கும் அதை சுண்டி அந்த மை வந்து ரொம்ப 10 கிலோ பொருள்னாக்கா 100 கிராம் 150 கிராம் கிடைச்ச வரைக்கும் லாபன்ற மாதிரி தான் கிடைக்கும். அது எல்லாருக்குமே அவ்வளோ இதுவாக கிடைக்காது. உண்டான அந்த விஷயங்கள், அந்த மூலிகைகள் எல்லாமே அந்த ராஜாக்கள் காலத்துலேருந்து இருக்கிறது. அது மாந்திரிக முறைப்படி வழியாக அதை செய்துட்டு வர்றது இதுதான், சரிங்களா? அப்போ அந்த மையை வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து ஒரு சிலர் வந்து பலவிதமாக இது பயன்படுத்தலாம். இப்போ ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் நேரம் வந்து அந்த கவனமே எந்த கவனமும் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் நின்றுடுவாங்க. அந்த மாதிரியும் ஆகிடும். ஒரு சிலர் வந்து வேறு மென்டாலிட்டி எல்லாமே மறந்து இப்போ எல்லாருமே தூக்கத்தில் வந்து இறக்குற மாதிரி தானே நம்ம எல்லாருமே எதை மறந்து தான் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி வந்து அந்த நிலைக்கு கொண்டுட்டு போயிடும். ஒரு சிலது வந்து என்ன பண்ணும், யார் வசியப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அவங்களே நம்ம மோகமாகவே திரும்புகிற மாதிரி நம்ம அதில் மதிமழைக்கல பண்ணிக்கலாம். பல விதமாக செய்யலாம் வசிய மையை வச்சு. ஓகே, இப்போ இந்த மையை ஒரு தடவை வச்சாலே போதுமா, வேலை செய்யுமா, இல்லை வைக்கக்கூடிய நாட்கள் இருக்கா சார்? அப்படியெல்லாம் கிடையாதும்மா. நம்ம ஒரு தரம் வச்சாவே போகிறோம். அது எப்படின்னா, பாம்புக்கு கடிச்சா என்ன ஆகுது நமக்கு? அது எங்கே கடிக்குது? ஒரு இடத்துல தான் கடிக்குது. அது விஷம் எங்கெங்கே ஏறுது?
உடம்பு ஃபுல்லா. அதே மாதிரி தான் வசிய மையன்றது. அது வைக்கிறது நம்ம எங்கே வைக்கிறோமோ உடம்புல. இது இப்போ நான் தர்றதெல்லாம் வந்து வசிய மையெல்லாம் வந்து தலையில் வைக்கிறது கிடையாது, உடம்புல வைக்கிறது தான் இது. அதில் எந்த எஃபெக்ட்டும் வராது, யாருக்கும் வராது. ஆனால் உடம்புல வேகமாக வச்சுட்டு வரும், 2 நாளில் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. உடம்புல இது எந்த இடத்துல வைக்கணும்? எங்கே யாருக்கு எங்கெங்கே தோணுது, எங்கெங்கே அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த மாதிரி வைப்பாங்க. அப்போ அவங்க போடுற துணியில் கிளாத்தில் கூட தான் தடவி விட்டுருவாங்க. ஒரு சிலர் கையில் தடவுவாங்க. இப்போது தேவையில்லாத இடத்துல போய் நம்ம கை வைக்க முடியாது, பிரச்சனை வந்துடும் அவங்களுக்கு. அதனால் எங்கே முடியுதோ அந்த அளவுக்கும் வைப்பாங்க ஆளுங்க மேலே. இப்போ துணி போடுறாங்கன்னா அந்த இதுலேயும் தடவுவாங்க. இல்லை அவங்க ஏதாவது ஒரு பொருள் யூஸ் பண்ணுவாங்கன்னா அதில் தடவி வச்சுருவாங்க. அந்த மாதிரி பல விதமாக பண்ணுவாங்க. ஓகே. பொதுவா என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வசிய மை வந்து பயன்படுத்தலாம் சார்? இன்னைக்கு காலகட்டத்துக்கு எல்லாமே தான்மா தேவை. அப்பாவே பிள்ளைங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாரு, எனக்கு எங்கள் அப்பா வசியம் பண்ணுன்றாங்க. புரியுதுங்களா? அப்புறம் லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு பிரிஞ்சிடுறாங்க. அவங்கள எனக்கு சேர்த்து வைங்கன்னு வராங்க. இல்லை வீட்டுக்கு பேச்சுக்கு அடங்க மாட்டுறாங்க. இந்த யூகேலேருந்து ஃபோன் வருது, சென்னையிலேருந்து யூகேக்கு போய் மனைவி வேற ஒருத்தன் கூட தொடர்பில் இருக்கிறாங்க. அவர் ராத்திரிலாம் அழுதுகிட்டு ஃபோன் வருது. பல பேருக்கு பல விஷயம். இன்னைக்கு வந்து இது தேவைப்படுறதே முக்கால்வாசி இன்னைக்கு இதுதான், வசியமை தான் வேலை. ஒரு ஒற்றுமை இல்லை இல்லையா? அதில் தானே எல்லாருக்குமே பிரச்சனை ஏற்படுது. தான் தேவைகளுக்காக மட்டும் இதை வைக்கிறது இல்லைம்மா. பாசத்துக்காக போகிறவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னாக்கா, அப்போ பிள்ளைகளே இப்போ ஒரு பேச்சு கேட்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போகுது. அப்போ அம்மானால் அப்பா அம்மா 20 வருஷமா 25 வருஷமா வளர்க்குறாங்க இல்லையா? அவங்க பிள்ளை எப்படி அவங்க கட்டுப்படுத்துறது? எல்லாருக்கும் தான் இது இன்னைக்கு பயன்படுறது. ஓகே. ஸோ இவ்வளோ சக்தி வாய்ந்த வசிய மை செய்யறதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது சார்? எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது. நீர் உளுத்து இது, இதையும் சேர்க்கணும். இது அவரி வேறுன்னுவாங்க, இது ஒன்று. இதில் இருக்கிறது இந்த குளாஞ்சின்னுவாங்க, குளஞ்சி அந்த மாதிரி ஒரு பொருள். இது நத்தக்களின்னுவாங்க, நத்தக்களி. நத்தத்தை இந்த இது நத்தைகளை இது பண்ணுறது, அந்த இது உரு போடுறது. இன்னும் பல பொருட்களை சேர்க்கணும். பல பொருட்களை சேர்த்து மந்திரங்களை சொல்லி எழுச்சி நம்ம செய்தோம்னா தான் இந்த மாதிரி மையா நமக்கு வரும். இதுதான் பியூர் மை. யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. உடம்புல வச்சாலும் வச்ச இடத்துல இது கரை காட்டாது, டக்குன்னு மறைஞ்சிட, வைக்கிறதே தெரியாது. நம்மளே வச்சுட்டு பார்த்தா கூட அங்கே இருக்கிறது தெரியாது. அவ்வளோ பியூராக இருக்கும். ஒரிஜினாலிட்டி மாதிரி. ஓகே. பொதுவாகவே வசியமைன்றது கருப்பா தானே சார் இருக்கும்? இல்லைம்மா, கருப்பாக இருக்கிறதுக்கு பேர், அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, கண்ணில் வைக்கிறது கூட தான் கருப்பாக இருக்குது. சரிங்களா? மையன்றது பல விதம் உண்டு. ஒரிஜினாலிட்டி மையம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா மனித ரேகம் எப்படியோ அந்த ரேகத்துக்கு அந்த நிறத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறிடும். இப்போ ஒரு ஒயிட், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஒயிட்டாக இருக்கிறவன் நம்ம அந்த இடத்துல அந்த மை வைக்கிறீங்கன்னா, கருப்பாக்கிற மை அவனுக்கே தெரிஞ்சிடும். அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வச்சோம்னா மனித தோல் கலர்லேயே இருக்கும். அதனால் இது யாரும் கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது. உடனே ஈர்ப்பு சக்தி அதிகம். சரிங்களா? அதுக்கு தான் இந்த மை வைக்கிறது. ஓகே. இது எவ்வளோ நாளில் வேலை செய்ய உடனே 2 நாளில் வேலை செய்யும். அதை நான் சொன்னேன் இல்லையா? ஃபாஸ்ட்டாக தான், உடனே தான். நம்ம கிட்ட வாங்குற மையாகட்டும், எந்த ஒரு பொருளுக்காகட்டும், ஜின் மூலியமாக 2 நாளில் வேலை செய்யும். ஓகே. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்களே மை தயாரித்து கொடுக்கறது உண்டா சார்? கண்டிப்பாக. இப்போ நான் செய்யவா தான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். நான் தேவைகளுக்கு என்ன எல்லாருக்குமே செய்வோம்மா. இப்போ ஒரு மனைவியை விட்டுட்டு ஒரு 4 பிள்ளைங்களை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டான், இப்போ வரமாட்டான், பாசம் வரலன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம எதுவும் உள்ளுக்கு எதுவும் கொடுக்கலையே. அந்த மை மூலியமாக அவங்களுக்கு பாசத்தை வர வைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லையே. அவன் மனைவியை கூட சேர்த்து வைக்க பல ரீதியாக இன்னைக்கு நிறைய பேர் வந்து மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. கட்டாயமாக இது எல்லாமே தேவைப்படுது. ஓகே. இப்போ இது வாங்கணும் அப்படின்னா இது ரொம்ப விலை ஜாஸ்தியா சார்? இப்படி எல்லாம் கிடையாதும்மா. ஏன்னா விலையெல்லாம் நான் மீடியாவில் சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிறவங்களும் கூட இல்லாத மாதிரி வர, இல்லாதவங்க கூட பரவாயில்ல, இந்த காலத்தில் எது ஆனாலும் பரவாயில்ல செய்யலான்ற கண்ணுக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, இல்லைன்ற மாதிரி போர்வை பொத்திக்கிறாங்க. அதனால நம்ம மனசுக்கு வர்றது தான், எப்படி தோணுதோ அப்படி செய்துக்கலாம். ஓகே. இது எப்படி பாட்டிலாம் நீங்க சேல் பண்றீங்களா? இல்லம்மா, அது ஒரு இந்த தகடுல அது போட்டு தருவோம் நாங்க. அதை அவங்க எடுத்துட்டு போய் அவங்க எதுல வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதுக்கு இவ்ளோ நாள் தான் பவர் அப்படி ஏதாவது இருக்கா, இல்ல இதை வச்சு யூஸ் பண்ணலாம்? எல்லாம் கிடையவே கிடையாதும்மா. அதுக்கு இவ்வளவு நாள் பவர்ன்றது கிடையாது. நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அதை நான் சொல்லுவேன், எடுத்து போய் தண்ணியில் போட்டுற சொல்லிடுவேன். அதை வச்சிருக்க கூடாது. அது வந்து எப்பவுமே சரி, வசியம் வந்து அது தேவையில்லாத வேலைக்கெல்லாம் அப்புறம் மனசு தோணும். இதை செய்தமே நம்ம இன்னொன்று செய்யலாம், இதை செய்தமே அதை செய்யலாம் அப்படின்லாம் யோசிக்க சொல்லணும். அதனால் நாங்கள் நிறைய வச்சுக்க கூட கொடுக்க மாட்டோம். ஒரு தரம் யூஸ் பண்ண 2 தரம் அல்லது யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு தான் கொடுப்போம். ரொம்ப டிமாண்ட் அதை கொடுக்க மாட்டோம். இப்போ நிறைய மீடியாக்களில் குறிப்பாக இந்த அமாவாசை நாட்கள்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பவர் ஜாஸ்தி அப்பெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக கிடையவே கிடையாதும்மா. அமாவாசை பௌர்ணமின்றதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு உலகமாகி போச்சு. வர பிரச்சனையை உடனே தீர்க்கணும் 2 நாளில். அதான் நம்மளுடைய வேலை. புரியுதுங்களா? ஒருத்தன் ஒரு பொண்ணு வேணுன்றதுக்காகவோ ஒரு ஆண் வந்து நம்ப வச்சு கைத்தாத்துட்டான்னு ஒரு பெண்ணும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையிறாங்க. எந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியாது. அவங்கள நீ அமாவாசை வரைக்கும் இரு,
புரியுதா? பௌர்ணமி வரைக்கும் இருன்னு சொன்னோம்னா, இந்த காலகட்டத்துக்கு நம்ம யாரையுமே உயிரோட பார்க்க முடியாது. அவங்கள பார்க்குறோமோ இல்லையோ, நம்மள உயிரோட பார்க்க முடியாது. அவங்க தூங்காம கொள்ளாம நம்மளுக்கு ஃபோன் அடிச்சு நம்மள சாவடிச்சுருவாங்க. அதனால அவங்க வேலைகள உடனுடனே முடிச்சு குடுக்கணும். ஓகே. ஸோ இந்த வசிய மை வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சும் குடுக்கலாம், தெரியாம குடுக்கலாம்னு சொல்றாங்க. இது எப்படி வேலை செய்யும் சார்? தெரிஞ்சே நம்ம குடுத்தாலும் வேலை எப்படி செய்யும்? குடுத்தாலும் வந்து மைதாம்மா. வசிய வசியத்துக்கு தான் நம்ம குடுக்கறது. ஒருத்தவங்க எல்லாருமே தெரிஞ்சே குடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து தெரியாத எடுத்துட்டு போய் இத யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க எல்லாருமே. யாருக்குமே சரி. இது என்னன்னு கேட்டாக்கா, தெரிஞ்சாக்கா அவன் தெரிஞ்ச பிறகு அவன் வசியமா இருக்குமா? அவன் மைண்டு மாறுமா? குழம்பிடும். அது வேற மாரி போயிடும். நம்ம தெரிஞ்சே ஒருத்தவங்களுக்கு செய்றோம்னா, அவன் நமக்கு என்னமோ வச்சுட்டாங்க நம்ம மேல பாசமா வருவான். இருந்தாலும் அது ஒரு குழப்பத்துக்கே ஆளாயிடுவான். அது ஒரு பைத்தியம் மாரி போயிடுவாங்க. அதனால அத தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் தெரியாம தான் செய்வாங்க. ஸோ அப்படி தெரியாம செய்யும்போது இது வேலை செய்யும்ல சார்? கண்டிப்பா. அதுதாம்மா அதுக்கு பேரே வசிய மையி. தெரியாம செய்றதுக்கு தான் அதுக்கு பேரு வசிய மையி. தெரிஞ்சு செய்யக்கூடாது. ஓகே. ஸோ உடனடியா தீர்வும் வந்து கண்டிப்பா. கிடைக்கும். அந்த அதுதான் மையம். தரனே. இந்த 30 வருஷமா தந்துட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் யாரும் குறையா சொன்னது கிடையாது இல்லையா? அதுதான் வேலை. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இந்த வசிய மை அப்படின்னா என்ன? இதை எப்படி வந்து பயன்படுத்தணும்? என்னென்ன பொருட்கள் சேர்த்து இதை வந்து செய்யறாங்க அப்படின்றத பத்தி எங்களுடைய நேயர்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.